அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இப்போ சமீபத்தில் புதுசாக வெளிவந்த எல்ஐகே அப்படிங்கிற, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, என்ன கதை அப்படிங்கிறத நம்ம ஸ்டைலில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அந்த கதை. அதாவது ஒரு 2040 வந்து ஒரு ஆப்பு ஒரு காதலை வந்து எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறத தான் இதை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து விக்னேஸ்வரன் வந்து இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தினுடைய ஆதர்ச நாயகனாக இப்போ யார், இப்போ மத்தியில் இருக்கிறது பிரதீப் ரங்கநாதன். இளைஞர்கள் மத்தியில் வந்து முக்கிய இடத்துல இருக்கிறவர். பாடல் யார், நம்ம இசைக்கெலாம் நம்ம அனிருத்து தான் இயக்கியிருக்காப்புல. படத்தோட கதை வந்து 2040 வந்து சென்னையில் வந்து நடக்குது. அதாவது மனிதனுடைய காதலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம முன்னையே சொன்ன மாதிரி அந்த மொபைல் ஆப்பு தான் இருக்குது. கமிட்மெண்ட்னாலும் சரி, பிரேக்கப்னாலும் சரி, ஒரு காதலுடைய அளவு, இந்த மூணையும் வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஆப்பு வந்து இருக்குது. இந்த ஆப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னா சூரியன் அப்படிங்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிறவர் தான் இந்த ஆப்போடைய சொந்தக்காரர், இந்த ஆப்போடைய நிறுவனர். இந்த ஆப் மூலிமா வந்து மிகப்பெரிய பணக்காரரை வந்து இந்த படத்தில் வந்து வலம் வராப்புல. இன்னொரு பக்கம் வந்து தொழில்நுட்பமே இல்லாமல் இயற்கையான ஒரு சூழலில் வளர்றாப்புல நம்ம படத்துடைய ஹீரோ பிரதாப் ரங்கநாதன். வைப் வாசி இவர் யார் அப்படின்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பையனாக வந்து இதில் நடிச்சிருக்காப்புல. சீமான் வந்து இதில் வந்து தந்தை கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாப்புல. சிறுவயது முதலே தாயோடைய அரவணைப்பு இல்லாமல் செல்ஃபோனுக்கு வந்து அடிமையாகி வர்றாங்க ஹீரோயினி தீமா. அவங்க பேர் யார், நம்ம கீர்த்தி செட்டி. இவங்க மீது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கண்டோனே வந்து காதல் வந்துடுது. ஆனால் வந்து இவரால் வந்து காதல் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு வந்து தெரியாது. அப்போ இவர் இந்த அந்த மொபைல் ஃபோன் ஆப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதன் மூலிமா வந்து தீமா மீது வந்து காதல் கொள்கிறாப்புல. இந்த காதல் வந்து எப்படி சேர்ந்துச்சா சேரலையா, இதில் வந்து எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த ஆப்பில் வந்து செயலியில் வந்து அப்டேட்டில் வந்து எதாவது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் வருது. என்ன அப்டேட்னா, உங்களுடைய காதலை வந்து அளக்கலாம், உண்மையாக பொய்யா, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அளக்கலாம் அப்படிங்கிறது அந்த அப்டேட்டு. இது ஏற்கனவே வந்து நம்ம அந்நியன் படத்தில் வந்து விக்ரம் நடித்த அந்நியன் படத்துலேயே இருக்கும், காதல் வந்து எந்த அளவுக்கு நடக்கலாங்கிறது. அதைத்தான் வந்து மறுபடியும் இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம மணி ஹெய்ஸ்ட்லேயும் வந்து ஒரு சீனில் வந்து இருக்கும், ஒரு பொடி லேடிஸ் வந்து நம்ம ப்ரொஃபஸரோட வந்து மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இருக்கும்ல, அதான் இந்த இதோட இது, வேறு ஒன்றும் கிடையாது. காதலை வந்து அளக்குறாங்க. ஆனால் உண்மையில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த கதாநாயகிக்கு வந்து காதல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. 2 பேரும் வந்து விலகிடுறாங்க. பிறகு வந்து அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து தொடங்கியுமே எப்படி காமிக்காங்கன்னா, சென்னையை வந்து ஒரு 2040 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து வியக்க வைக்கக்கூடிய வகையில் வந்து இயக்குனர் விக்னேஸ்வரன் வந்து காமிச்சிருக்கிறாப்புல. பெரிய அளவில் வந்து வண்டி ஓடுறது, பஸ் ஓடுறது, ஹேலோகிராபிக் விளம்பர பலவை, பறக்கக்கூடிய காருக, பறக்கக்கூடிய ஹெலிகாப்டரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பல விதமாக வந்து காமிச்சிருக்காப்புல. அதுவே நம்ம வந்து பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த 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 பருவத்தில் வந்து எப்படிலாம் இருக்கும், வேறு என்னென்ன படங்கள்லாம் வரலாம், தலைவர் 189 வரலாம்ங்கிறதும், மிஷன் இம்பாசிபிள் 14 வரும், விஜய் மகன் வந்து இயக்க அஜித் மகன் நடிக்கக்கூடிய பத்ரி 2 வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக வந்து கொஞ்சம் ஆழ்த்தக்கூடியதாக தான் இதை வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு காட்சியில் வரக்கூடிய சென்னை வீதிகளில் ஸ்மார்ட் கொடை வைக்கக்கூடிய அமெரிக்க இளைஞரும் அவருடைய குரலும் குபீர் மேக்ஸ் ரகம். அதாவது நல்லா கொஞ்சம் நம்மளை வந்து ரசிக்கக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா இதுகள் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் வந்து இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த காட்சி வந்து பர்ஃபெக்டாக வந்து நடித்து முடிச்சிருப்பாப்புல. இது வந்து சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வந்து பலரால் வந்து பேசப்படக்கூடிய இதாக வந்து அமைஞ்சிருக்கு. தொழில்நுட்பத்தின் மீதானா வந்து அவர் வந்து வெறுக்கிறாரில்ல, தொழில்நுட்பத்தை வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக வந்து அந்த வந்து காட்சி வந்து அமைச்சிருந்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது அந்த செட்டு போட்டிருக்கிறது, அந்த இதெல்லாம் பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்கும்போது சங்கர் பட ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக எல்லாத்தையும் வந்து கவரக்கூடிய வகையில் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டத்தை வந்து கூட்டி வந்து எடுத்துருக்கிறாங்க.
முதல் பாதியில் வந்து கதை வந்து கரெக்டாக போகுது. 2வது பாதியில் வந்து சில இடங்களில் வந்து சொதப்புறாங்க. சொதப்பி வந்து முடிக்கிறாங்க. வழக்கமாக சொல்ல மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் தனக்கு கொடுக்கப்பட்ட வந்து கதாபாத்திரத்தை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக வந்து நடித்து முடிச்சிருக்கிறாப்புல. கீர்த்தி செட்டியும் வந்து கொஞ்சம் நல்லா நடித்து முடிச்சிருக்காங்க. நம்ம சிரிப்புக்குன்னு வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம யோகி பாபு நல்லா சிரிக்க வைக்கிறாப்புல. சீமான் வந்து தனக்கான கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் வந்து நல்லா நடித்து முடித்து நல்லா வச்சுருக்காப்புல. படத்தை வந்து எப்போயுமே கீழே போனாலும் அனிருத்தோட இசை வந்து தூக்கி விடும். அந்த வகையில் வந்து அனிருத்தோட இசை வந்து நல்ல வகையில் வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுடைய அந்த ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து உலக அளவில் வந்து தமிழ் படத்தை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மொத்தத்தில் அந்த படம் வந்து தொழில்நுட்பத்தால் ரோபோக்களால் தொழில்நுட்பம் வந்து மனிதனை வந்து இயக்க முடியாது. மனிதன் வந்து தனித்தன்மை, அவனுடைய அன்பு, அவனுடைய தேடல், இதெல்லாம் வந்து எதாலையும் வந்து ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த படம் வந்து கரெக்டாக கண்டிப்பான முறையில் வந்து சொல்லுது. ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு படம். சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படத்துக்கு வந்து போகலாம். நன்றி.